Hi friends, welcome back to Helo Id Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா full screen WhatsApp status எப்படி கிரியேட் பண்றது என்பதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நண்பா full screen WhatsApp status கிரியேட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஆப் ஒன்னு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் மோஷன். இந்த ஆப் வந்து Play Storeலயே உங்களுக்கு அவேலபிளா இருக்கு. பட் நீங்க Play Storeல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட வாட்டர் மார்க் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ இதோட ப்ரோ வெர்ஷனோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீழே வந்து ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வித் ஹைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளதில் வந்து நீங்கள் வந்து வித்தை வந்து 864 டைப் பண்ணிக்கோங்க. செகண்டில் வந்து ஹைட்டில் வந்து 1920 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஆப்ஷனை கொடுத்தோன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய ஹேலரில் உள்ள எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வந்து ஒரு ஃபுல் MP3 சாங்கு. ஸோ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 30 செகண்டுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி நான் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க நண்பா. கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்களோ அதில் வச்சுட்டு உங்களுக்கு கீழே வந்து செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு முன்னாடி உள்ள கட் ஆயிரும். வெப்சைட் கார்னரில் கடைசியில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதை பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே ரைட் சைட் கார்னரில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படியே அந்த டாட் மேலே கையை வச்சு 90 டிகிரிக்கு அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 90 டிகிரி வர மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது அதுக்கு கீழே மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த கோடு மாதிரியாக க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து ஜூம் ஆகும். அதாவது பெருசாகும். உங்களுக்கு கரெக்டான ஒரு சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. கட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சூப்பராக உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நண்பா நம்ம ஃபைனலாக இப்போ வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டோம். வீடியோ மேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்டர் மார்க்கை இப்போ இதில் நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து என்னுடைய வாட்டர் மார்க் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் மீடியாவுக்கு போய்க்கிறேன். மீடியாவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வாட்டர் மார்க் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருக்கோங்க. வாட்டர் மார்க் நம்ம செலக்ட் பண்ணி ஒன்றும் உங்களுக்கு விண்டோக்குள்ள வந்ததுக்கப்புறம் அதேமாதிரி நீங்கள் வந்து 90 டிகிரிக்கு அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கிட்டு அதோட ஜூம் சைஸை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் என்னோட சைஸை நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இடத்துல வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அதோடைய ஒப்பாசிட்டி, அதாவது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அதோட நீங்கள் ஒப்பாசிட்டியை குறைக்கணும். ஒப்பாசிட்டியை குறைக்கிறதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு 100ல் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கோங்க. இப்போ எனக்கு நான் தேவையான அளவுக்கு நான் நல்லாவே குறைச்சிட்டேன். குறைச்சிட்டு என்னோடய வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சூப்பராக உங்களுக்கு ப்ளே ஆகும். வாட்டர் மார்க் உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சே போதும். அதிகமாக தெரிஞ்சால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாட்டர் மார்க்கை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். சூப்பராக உங்களுக்கு ப்ளே ஆகும். பாருங்க, இப்போ நான் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வீடியோ ப்ளே பண்ண உங்களுக்கு தெரியும். வாட்டர் மார்க் வந்து லைட்டாக ஷோ ஆகும். வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக ப்ளே ஆகும். ஃபைனலாக அந்த வீடியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோவில் தான் இருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்த உடனே ப்ரிப்பேரிங் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து என்னுடைய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால நான் வந்து சர்டன் ஓட விட்டுறேன். ஓட விட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிய போகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கீழே பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தா தான் உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகும். இப்போ நான் கொடுத்துட்டேன். சேவிங் டு கேலரின்னு வரும். இப்போ எனக்கு கேலரியில் சேவ் ஆயிடுச்சு. நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் என் கேலரியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுன்பா. இப்போ என்னோட கேலரி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே என்னுடைய வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் நீங்களே உங்கள் நேம் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடுங்க. லைக் பண்ணிட்டு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.